ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ராஜ் சென்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோடு 101 தான் பார்க்க போகிறோம். இந்த 101 வந்து ஃபில்லர் எபிசோட் தான். பட் நேற்று எல்லாருமே கேட்டிருந்தீங்க இது பண்ணுங்கள் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ 101 மட்டும் பார்த்துட்டு நேராக நம்ம ஈவினிங் வந்து 107 பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். எந்த ஊர்லையா காக்கா அப்படி கத்திச்சு? உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணலையா? இதுதான் சரியான நேரம். சின்ன பேசுற கமான், நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? சென்சையோட உண்மையான முகம் பாத்து நான் வரல. நாம வந்த வேலையை முடிச்சதும் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆமா, சரியா சொல்ற சாஸ்கே. என்ன பேசுற? ககாஷி சென்சை மூஞ்சி பார்க்கணும்ல. வாயப்பர். ஒருவேளை அவருக்கு வித்தியாசமான உதடுகள் இருந்தா உதடுகள் இருந்தா 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 சேர்த்து கெடுக்கிறாயா? இருந்தா இருந்தா அநியாயத்தை கற்பனை பண்றீங்க. கண்டிப்பா இவன் வேண்டாம்னு சொல்ல மாட்டான். இல்ல பற்கள் வித்தியாசமாக இருந்தா வித்தியாசமான பற்கள் 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 அவனும் கேட்டான். Gotta see, gotta know. Kakashi Sensei's true face. அது சரி, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. 3 பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி. ஓ, சாப்பிடுறப்போ மாஸ்க் கழட்டி தானே ஆகணும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் சொன்னது ஐஸ் வச்சிட்டாங்களாமா. இந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. 3 பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பனி பெஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அதெல்லாம் பெய்யாது. இதுதான் உங்க திட்டமா? இந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. 3 பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இப்படி உட்கார வச்சு என்னோட மண்டையில பனிக்கிட்டே எதுவும் போட்டுற மாட்டீங்களே? இல்ல பாறாங்கல் எதுவும் போட போறீங்களா? எதுக்காக நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? இதெல்லாம் ஒரு பிளான் போல. சரி, நீங்க ஏதோ திட்டம் போட்டு தானே நீங்க வர வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ககாஷி சென்சை, நீங்க இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து குணமாகி வந்திருக்கீங்க. நாங்க போய் எதுக்கு உங்களை ஏமாத்த போறோம்? ஒழுங்கா சாப்பிடுங்க. ஓ, அப்படின்னா சரி. நீங்க அன்பா தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைச்சு நான் சாப்பிடுறேன். காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக கறி எல்லாம் வச்சிருக்கோம். கண்ணு ஓரத்திலே தான் இருக்கும் போல. அடடா, இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கே. எங்க வந்தீங்க? சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ருசியா இருந்தது. எடுத்துட்டாங்க. நீங்க இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? அவங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்காரு. அப்போ ஏய், இந்த காக்காவை கத்த சொல்லாதீங்க. அது பாரு, கவு கவுன்னு கத்துது. எப்படியாவது அவருடைய உண்மையான முகத்தை நாம் பார்த்தே ஆகணும். பார்க்கணும் தான், ஆனா ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது அவருடைய முகத்தை நாம கண்டிப்பா பார்ப்போம். எப்படி பார்க்கணும்னு கேட்டா எப்படியாவது பார்க்கணும்னு சொல்றேன். நீ சொல்ல பார்க்கலாம். நீதான் புத்திசாலியாச்சே, உன்கிட்ட யோசனை ஏதாவது இருந்தா சொல்லு. அது நாம ஒரு நாள் முழுக்க நாம வர பின்தொடரணும். ஏதோ ஒரு கட்டத்துல மாஸ்க் அவரு கழட்டி தானே ஆகணும். சாஸ்கே, நீ ஒரு அறிவு மேதாவி. அடேங்கப்பா, இந்த ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பாக்குறேன். நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. நான் ஒன்னும் சொல்லலையே. கக்காஷியா இப்படி இவர் இப்படிதான் பார்த்ததே இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த புக்ஸ் தானே. நினைச்சேன் அவர் நம்மள பாத்துட்டாரு. ஒரு மறைவு. அந்த மண்டையை காட்டி கொடுத்துருங்க. என்னுடைய தப்பு என்ன இருக்கு? என்ன? எனக்கு பிடிச்ச புக் இப்ப படமா ரிலீஸ் ஆக போகுதா?
அப்படின்னா சீக்கிரமா ஐயோ போய் ticket இவர் book குழந்தை பழகுது. ஹேய் அவரு கிளம்பிட்டாரு. அப்படின்னா வாங்க சீக்கிரம் நாமளும் கிளம்பலாம். சரியா சொன்ன. இராயவே மேலு பழகுது. அவர் எங்க போனாரு? அவரை நாம தப்பிக்க விட்டுட்டோம். எனக்கு புரியல. திடீர்னு எப்படி மாயமானாரு? ஹேய், 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுதா? முழிக்கிறதுல எல்லாம் அது கண்டுபிடிச்சாங்க சரி. போல. நாம அவரை ஃபாலோ பண்றோம்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? 3 பேர் ஒண்ணா இருந்ததால கண்டுபிடிச்சிட்டாரோ? ஓ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா புரிஞ்சுக்க தெரிஞ்சா எத்தனை பேர் போனாலும் மாட்டிக்க வாய்ப்பே இல்ல. நீ உன்னுடைய ஜூட்சு வித்தைகள் எல்லாத்தையும் மறந்துட்டியா சாகுரா? மறந்து போனது நீதான். அவருக்கு தெரியாம நாம பின்தொடரணும். இது நமக்கு ஒரு நல்ல பயிற்சி தான். ஆனா அந்த வேலையை இந்த வாட்டி தனித்தனியா பண்ணலாம். ஆமா நானும் அததான் நினைச்சேன். நாம இப்பவே நருட்டோவை கழட்டி விட்டுறலாம். இப்போ நீங்க என்ன சொன்ன? Forlorn. புக்குலயே முழுகிடுவாரு பழகுது. நீ ஏன் என்னோட கையை விட்டு போற? நீ என்னை விட்டு போனா நானே என்னை இழந்துருவேன். எப்பா லவ் ஸ்டோரிலாம் படிக்கிறாப்ல. எல்லாம் பெருசு பண்ற வேலை. எங்க எங்க இருந்தாரு? ஓ கேஷுவலா இருக்காங்களாமா. அவரு தப்பிச்சு போயிட்டாரு. நீ சொதப்புறது ஒண்ணு புதுசு இல்லையே. இதான் வேவ் பார்க்க வந்து 2 பேரும் ஜாலியா கொடைக்குள்ள உட்காருன்னு. ஓ ககாஷி சென்சை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? வந்ததுல இருந்து அவர் கொஞ்சம் கூட நகரவே இல்ல. மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. பொம்மை நிக்க வச்சுட்டு போய்கிறாரு. சாக்குற அவுட். நருட்டோ சொன்னாங்க. சாஸ்கே தானா? டேய் திரும்ப திரும்ப காக்கா கத்தோடாதீங்க. சாஸ்கே அவர் முகத்தை பாத்துட்டியா? அவர் பின்னாடி போக எனக்கு பிடிக்கல. தோத்துட்டான்னு அர்த்தம். நாம கிளம்பிட்டோம். மிஷினுக்கு போறாங்களா? உதவி பண்ணதான் போயிட்டு இருக்கோம். ஆனா நாங்க போற உண்மையான காரணம் அது இல்ல. என்னானாலும் சரி கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும். ககாஷி ககாஷி சென்சேவோட சென்சேவோட உண்மையான உண்மையான முகம். இன்னைக்கு உங்க 3 பேருக்கு என்னதான் ஆச்சு? எங்க கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்றீங்க. நாங்க எதுக்கும் தயாராகி இருக்கோம். அப்போ சரி, இதுவும் நல்ல விஷயம்தான். So, I finally found you. Kakashi Hatake. எப்படா வெளியே வருவாங்க காத்துனே இருப்பானுங்க பொழுது. ககாஷி, ஒரு வழியா உன்னை நான் பார்த்துட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு உன்னை நான் பழி தீர்த்துருவேன். எதுக்காக பழி தீர்க்க போறீங்க பாஸ்? அதுக்குள்ள நீங்க மறந்து போயிட்டீங்களா? ஆனா நான் மறக்கல. அந்த சம்பவம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்ன விடுங்க. நீங்க எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. வேண்டாம். என் பாஸ் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. உங்க பாஸா? காமெடி ஆடுறீங்களா? இது உனக்கு தான். கெஞ்சி கேக்குற, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ப்ரப்போசலே எப்படியா? ஏய் செல்லம், வெக்கப்படாத. நான் கொடுக்கற இந்த பூவை வாங்கிக்கிட்டு கூடவே என் அன்பையும் ஏத்துக்கோ. இல்ல வேண்டாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு இந்த பூ பிடிக்கலன்னா என்ன? உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கறேன். நான் வேண்டாம்னு சொன்னது உனக்கு புரியலையா? என்னது? நான் கொடுத்ததை எதுக்கு நீ வேணான்னு சொல்ற? சொல்லு. அத வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பு. உனக்காக தான் இவ்வளவு ஏற்பாடையும் செஞ்சேன் தெரியுமா? அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல, இங்க இருந்து போயிடுங்க. உங்க விளையாட்ட மூட்டை கட்டி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது நான் வந்துட்டேன். இங்க பாரு, என்ன சார் நீ பண்ணிருந்தீங்க? எந்த விதத்துல சொன்னாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல. நிராகரிப்பு வழிய கொடுக்குதான். ஆனா என்ன பண்றது? என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி என்ன பேசுற? சினிமா ஓடுது. பேசுறேன்னு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன் முன்னாடி நிக்கிறது பசங்க எல்லாரும் பார்த்து பயப்படுற நிஞ்சா ட்ரையோ, மோயா ட்ரையோ. மோய ட்ரையடா? இது கேள்விப்பட்டதே இல்ல. எங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா?
எங்களையே கேலி பண்றியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஓ நானா? என்னோட எங்க பேரு போய் புதர்களை வந்து நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆளனா இல்ல. அப்புறம் எனக்கு நீ follow பண்ற? இங்க இருந்து போயிடு. நீ இதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவ. ஒருத்தர் அன்பை பரிமாறும் போது குறுக்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அன்ப பரிமாறியா? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற அதானே? அப்படி கொச்சப்படுத்தாத. சரி கண்ணுங்களா, எனக்கு என்ன ஊர்னே தெரியல. 4 3 2 1 ஜெயிக்கிறோம், கலக்கிறோம். ஏய் இதுக்கு நருட்டோவே மேல்றா. இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணு. சாதாரணமாக எனக்கு உயிர் பயம். நான் உங்களை கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஹீரோஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அவர் கரெக்ட் பண்ணி போயிட்டார். இப்படிதான் நாங்க எல்லாரும் அடி வாங்கி தொங்கிக்கிட்டு இருந்தோம். நீங்க தோத்துட்டீங்க, அதனாலதான் அடி வாங்கணும். இப்ப நாம அவனை பழி வாங்க போறோம். பாஸ் வேற இப்ப பலசாலியா இருக்காரு. நேருக்கு நேரு மோதலா அவனை தவிடு பொடி ஆக்கிடுவாரு. அந்த மோதலை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். அவன் கூட நேருக்கு நேர் மோதறதுக்கு நான் என்ன முட்டாளா சொல்லு. அவனை நான் தாக்குறது அந்த நிழல் மாதிரி மறைஞ்சிருந்து தான் தாக்குவேன். இவனுக்கெல்லாம் கோணகமாகவே போதும். மனசாட்சியே இல்லைல்ல. நீங்களுமா வாங்க வாங்க எல்லாருமா வாங்க. ஓ இதை நிழல் மாதிரி போறதா? விருந்து பலமா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கே. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க. ஏப்பா நல்லா ருசிச்சு ருசிச்சு சாப்பிடு ககாஷி. இதான் உன்னோட கடைசி சாப்பாடு. ருசியும் வாசனையும் தெரியாத ஒரு விஷத்தை அதுல நான் கலந்துருக்கேன். அதை சாப்பிட்டதும் உனக்கு விக்கல் வர ஆரம்பிக்கும். அடக்க முடியாத விக்கல் காரணமா உன் கதையை முடிக்கிறோம். உன்ன மாதிரி அவனுக்கு இது சரியான முடிவுதான். அது சரி, உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? யாருக்கும் பசிக்கலையா? யாரும் சாப்பிட போறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏன் மாஸ்க் இப்படி கேட்டோல ககாஷி பாக்கணும். சென்சே, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இல்ல அது வந்து நான் இப்ப கொஞ்சம் டயட்ல இருக்கேன். இவர் திட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னாலும் பரவாயில்ல, அந்த மாஸ்க இன்னைக்கு கழட்டியே ஆகணும். Oh no, கை தவறிடுச்சு. கேட்டா இப்படிதான் தவறுமா அவனுக்கு? போச்சு மொத்தம் காலி. நீ என்ன பைத்தியமா? என்ன மன்னிச்சிருங்க பசங்களா, கை தவறிடுச்சு. அவனடோ கஷ்டப்பட்டு சமைச்சோம். ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சான்? சரி, அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? நீங்க கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம்? பிரகாஷ்க்கு எல்லாம் புரிஞ்சுதான் அவரும் விளையாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பிரமாதமான யோசனை. நான் இதை யோசிக்கவே இல்ல சாஸ்கே. ஹாட் ஸ்ப்ரிங்ல கண்டிப்பா மாஸ்க கழட்டி தானே ஆகணும். கொஞ்ச நேரம் வாய மூடு. எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்காத. உன்னோட வாழ்க்கையில இதுதான் உனக்கு கடைசி நாள் ககாஷி. இந்த ஊசியில ஒரு மருந்து கலந்துருக்கு. அந்த மருந்து உடம்புல ஏறிச்சுன்னா அடக்கவே முடியாத சிரிப்பு வரும். சிரிச்சே கொள்றதா? சிரிச்சு பார்த்தது இல்லைல்ல. சிரிச்சு சிரிச்சே எவ்வளவு பெரிய மனுஷனை இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒரு ஆளுக்கு இது ஏத்த முடிவுதான். ஓ, என்ன இது? எனக்கும் அவர் முகத்தை பார்க்கணும். ஆனா இந்த இடத்தை விட்டு நான் எப்படி போறது? அதான் ஒண்ணுமே புரியல. தண்ணிக்குள்ள இறங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இரு, வந்துட்டேன். நான் அவர் முகத்தை பார்த்தே ஆகணும். அவர் வந்துட்டாரு. ஏதோ வந்துட்டான். ஓ, எனக்கு எதுவுமே தெரியலையே. ஏடா மண்டல் என்ன இவ்வளவு சூடா இருக்கு? ஓ கொஞ்ச அப்படியே நேரத்துல நான் இங்க இருந்து போயிடுவேன். கட்சி கட்டினு என்ன விளையாடுறீங்களா? மாட்டின ஏன் ரெண்டு பேரும் விழுந்துட்டீங்க? இருங்க, நானே தூக்கி விடுறேன். யார போய் குத்த போகுது?
What's going on? This is killing me. எங்க என்னடா நடக்குது? ககாஷி சென்சை ஏன் அவர் முகத்திரையை கிழிக்க மாட்டேங்கிறாரு? பிச்சு செத்துச்சா? Oh man, I'm completely flushed. இந்த பாட்டெல்லாம் பாடுது. திரும்ப எப்ப வேணாலும் வாங்க. ரொம்ப நன்றி. பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சீக்கிரமா திரும்ப வாங்க. உன்னை விட மாட்டேன் ககாஷி ஹட்டாக்கே. உன் கதையை நான் தான் முடிப்பேன். நல்ல வேலை பாஸ், நம்ம கிட்ட போட்டுக்கிறதுக்கு இன்னொரு Dress இருக்கு. ஆமா, ஆனா அதை யார் எடுத்திருப்பானுதா தெரியல. சரி, உங்க எல்லாருக்குமே இப்ப இங்க வேலை இருக்கு. சீக்கிரமா போய் அதை ஆரம்பிங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. அவர் முகத்தை பாக்குற முயற்சியை கைவிட போறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்கும் நம்பிக்கை போயிட்டே இருக்கு. ஏய், அந்த காக்கா வேணா கொல்லுங்கடா. 3 பேரும் நொந்து போயிருக்கோம். இந்த மாதிரி கஷ்டமான வேலைக்கு நாம கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக எங்களை இந்த ட்ரெஸ் போட சொன்ன? உங்களுக்கு புரியலையா? நாம 3 பேரும் ரோக் நிஞ்சா மாதிரி போக போறோம். முதல்ல இந்த Dress எங்க இருந்து எடுத்த? இத பாருங்க, அந்த விவரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கிட்ட உண்மையாவே ஏதாவது திட்டம் இருக்கா? வலுக்கட்டாயமா அந்த மாஸ்க் கழட்டவும் நான் தயங்க மாட்டேன். சைஸ் பார்த்து தெரிஞ்சிடாதா? நான் வந்துட்டேன் ககாஷி. அங்க பாருங்க. எப்படி ஆயிட்டா நீங்க? 3 பேரும் என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க 3 பேரும் ரோக் நிஞ்சாஸ். அந்த தோல் மட்டும் மாத்த நாங்க இங்க வரல. ஆனா முட்டாளே, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுவ போலயே. அது என்னோட ட்ரெஸ். ஹே பாஸ், நீங்க மட்டும் ககாஷியை பழி வாங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் நமக்கான இது வாய்ப்பு. லேடியே சரி இல்லையே. வாங்க போலாம். மரியாதையா அங்க ஏன் நில்லுங்க. ககாஷி, யானைக்கு எடுத்துட்டானுங்க. பண்ண வேலைகளுக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை நான் எப்படி செய்ய போறேன்னா, இதோ இந்த மருந்தை வச்சுதான். இது உன்னை விடாம வருத்தப்பட வைக்கும். அது சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீங்க எல்லாரும் ஒளிஞ்சு விளையாட போறீங்கன்றத பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா எப்படியோ நீங்க வெளியில வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சாஸ்கே, சாகுரா, நருட்டோ, ஓய், எதுக்காக நீங்க 3 பேரும் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? prank பண்ணு. எல்லாம் போச்சு. அவரை நம்புற மாதிரி ஏதாவது சொல்லி ஆகணும். ஆட முட்டாளுங்களா, நாங்க விரிச்ச வலையில நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ககாஷி சென்சேவை தான் பின்தொடர்ந்து வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓ, வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நாங்க போட்ட நாடகமோ வேஷமோ உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதாலதான் உங்களை வெளியே வர வைக்க இப்படி வேஷம் போட்டோம். நினைச்ச மாதிரி நீங்களும் வெளியே வந்துட்டீங்க. சமாளிச்சிட்டாரா? விரிச்ச இந்த சாதாரண வலையில நாங்க விழுந்துட்டோமா? சின்ன பசங்க அவங்கள குறைஞ்சி என்ன போட்டுட்டோம். இத பத்தி ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல? நல்ல வேலை செஞ்ச சாகுரா. இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இருங்க பாரு. இதுக்காடா இவ்வளவு பில்டப்? இந்த வாட்டி மன்னிப்பு உங்களை காப்பாற்ற போறது இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கு. அது என்ன தொங்க விட்ட? உயரத்துல தொங்கணும். இன்னைக்கு இவனையே இழுத்து புடிச்சு கட்டி தொங்க விட்டுட்டானே. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கயிறுல இருந்து ஆமா, தப்பிக்கவே நீங்க எல்லாம் யாரு? ஹேய் ககாஷி சென்சே, என்ன அந்த மாஸ்க்கு பின்னாடி நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? டேரக்டா கேட்டாங்க. என்ன? என்னோட மாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். யா, இத ஆரம்பத்திலேயே நேரடியாவே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்படின்னா இப்ப அப்ப மாஸ்க் காட்டியிருப்பீங்களா? கலட்டுறேன், இதுல என்ன இருக்கு? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. சொன்ன ஒத்துக்கினாரு. சரி, ஒருவேளை உதட அப்படி இருக்குமா? பல்லு. பல்லு இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமோ? பூத்தவாயா இருக்குமா? இந்த மாஸ்க்கு பின்னாடி இந்த மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் தான் இருக்கு. காட்டே வேணும். நீங்க என்ன காமெடி பண்றீங்களா? இப்படி ஒரு கிளைமாக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல.
இப்போ 2 மாஸ்க் போட்டு இன்னத்தை தான் முடி வைக்கிறீங்க உள்ள. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க, ஃபன்னாக இருந்துச்சு, ஒரு ரிலாக்ஸ் அப்படி பார்க்கறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சீரியஸாகவே போயிட்டு இருக்கிற எபிசோடில் ஒரு ரிலாக்ஸுக்கு ஒரு ஃபில்லர் எபிசோட் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபேஸ் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கே இது பார்க்கணும் போல தான் இருக்கும். எப்போ ஃபேஸ் காமிச்சாலும் அந்த வாய்ஸ்க்கோ அதுக்கும் எப்படி தான் இருக்கும் ஒரு மூஞ்சி நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். சரி ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா காட்டவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் கடைசி வரைக்கும் அவர் மூஞ்சி பார்க்க முடியாதுன்னு தெரியுது. நான் கூட ஏதோ போகிறப்போ இதில் வந்து மாஸ்க் எங்கன்னா கழட்டுவார் பார்த்துறேன், அப்படி சகஜமாக இருக்கும்னு நினச்சேன். பட் கடைசி வரைக்கும் அந்த மாஸ்க் கழட்டவே மாட்டார், அவர் யாருன்னே நமக்கு தெரியாது போல இருக்கு. ஆனால் கக்காஷி இப்படிலாம் நாங்கள் பார்த்தே இல்லைங்க. மரியாதையாக அப்படி ஒரு கம்பீரமாக பார்த்த மனுஷனை போட்டு காமெடின்ற பேரில் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இவன் கற்பனைலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவருடைய சுயரூபமும் இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. பர்சனலாக அவர் எப்படி நடந்துப்பாருன்ட்டு அப்படியே குழந்த மாதிரி பெருசுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, அப்படியே இருந்துச்சு. நான் கூட புக்ஸ் வந்து என்னதான் படிப்பாருன்னு பார்த்தா லவ் ஸ்டோரிலாம் படிக்கிறாரு அவரு. அதுவும் நான் எதிர்பார்க்கல. இன்னும் பெருசு நான் வாழ்க்கை வரலாறு எழுத வர்றது அவர் ஆராய்ச்சி அதெல்லாம் பண்ணுகிறாரு, அதுதான் இருக்கும். இல்லை சிங்கிளாகவே அவரை பார்த்துட்டு பெருசாக அந்த இது காமிக்கவே இல்லையா? இதில் வந்து பொண்ணெல்லாம் காப்பாற்றி கூட்டு போனாரு, லவ் புக்லாம் படிச்சாரா, அதனால ஹீரோஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.